Hi, this is Veda from Equity Trade Education. ஆப்ஷன் ட்ரேட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 13 லட்சம் ரூபாய் லாஸ் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல. ஸோ கையில இருக்கிறத வச்சு என்னால நான் விட்டதை கண்டிப்பா ஒரு 3 மாசத்துக்குள்ள நான் வந்து பிடிச்சாகணும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டினோட நம்ம லாஸ்ட் சண்டே ஆப்ஷன் ஒர்க் ஷாப்ல வந்து ஒருத்தர் கடலூர்ல இருந்து வந்து கலந்துக்கிட்டாரு. பட் அவர் வச்ச ஒரு சில கேள்விகளும் ஒரு அவர் எடுக்கக்கூடிய ஒரு டிசிஷனும் வந்து ஒரு பெரிய ஒரு ஆச்சரியத்தை கொடுத்தது மட்டும் இல்லாம, பட் இப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதே வந்து ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 55 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய ஒருவர் ஒரு தன்னுடைய பல வருட சேமிப்பா வச்சிருந்தத தன்னுடைய மகள் திருமணத்துக்காக சேர்த்து வச்சிருந்த ஒரு அமௌண்ட்டை வச்சு ட்ரேட் பண்ணி, பட் அதுல கிட்டத்தட்ட 6 மாசத்துக்குள்ள உங்களுக்கு 13 லட்சம் ரூபாய் லாஸ் பண்ணிருக்காரு. ஸோ இப்போ அந்த திருமணத்துக்காக வச்சிருந்த அந்த பணத்தை மீட்டெடுக்கணும். ஏன்னா திருமண நாள் வந்து கிட்டத்தட்ட அவங்க வந்து ஒரு ஃபிக்ஸ் பண்ண லெவலுக்கு வந்திருக்காங்க. பட் அப்படி இருக்கும்போது இந்த பணத்தை இழந்ததை அவரு குடும்பத்துக்கிட்டையும் தெரிவிக்காம விட்டுருந்துருக்காரு. இப்போ அவர் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 3 மந்த்துக்குள்ள நான் இதை எப்படியாவது வந்து எடுத்து ஆகணும் அப்படிங்கிற ஒரு டிசிஷன்ல இருக்கேன். இதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லணும், எனக்கு எந்த ஸ்ட்ராட்டஜியா இருந்தாலும் சரி நான் வந்து பண்றதுக்கு தயாரா இருக்கேன், ஏதாவது எனக்கு வந்து நீங்க சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. இதே மாதிரி கிட்டத்தட்ட பல பேர் வந்து இன்னைக்கு என்ன டிசிஷன் நம்ம எடுக்கிறோம், எந்த லெவல்ல நம்ம வந்து பணத்தை இழக்கிறோம் அப்படிங்கிறத தெரியாம ஒரு போதைக்கு அடிக்ட் ஆன மாதிரி இன்ட்ராடே ட்ரேடிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கையில எடுத்து அதுல தினம் தினம் பணத்தை இழந்து கிட்டத்தட்ட அவங்களும் ஒரு மன அழுத்தத்துக்குள்ள உட்பட்டு ஒரு பெரிய லெவல்ல இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோ வந்து இன்னைக்கு போடணும்னு சொல்லி இது பண்ணது. இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வேணாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நாம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு அப்டேட் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். வாங்க நம்ம சப்ஜெக்டுக்குள்ள போகலாம். ஸோ அவர் வந்து முதல் விஷயமா நம்மகிட்ட பேசுனது, நான் ஏற்கனவே ஒரு மென்டார்கிட்ட கற்றுக்கிட்டேன், டெக்னிக்கல்ஸ் என்னங்கிறது தெரியும். ஸோ ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதும் எனக்கு தெரியும். ஃபிபனாச்சினா என்னன்னு தெரியும். இவ்வளவு விஷயங்களையும் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ கற்றுக்கிட்டு இருந்தாலும் நான் வந்து லாஸ் பண்ணியிருக்கேன். அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல ஆப்ஷன் பையிங்கில் இறங்கியிருக்காரு. கிட்டத்தட்ட 1 மாசத்துக்குள்ளேயே ஒரு 3 லட்சத்தை அவர் போட் அவுட் இருக்காரு. அதுக்கப்புறமா அவர் நண்பர் ஒருவருடைய உதவியால ஒரு பிரபலமான ஒரு மென்டாரை தான் வந்து அவரு சூஸ் பண்ணியிருக்காரு. அவர்கிட்ட தான் போயிட்டு டெக்னிக்கல்ஸும் வந்து கற்றுருக்காரு. பட் அங்க அவங்க டீச் பண்ணது ஆப்ஷன் பையிங்கை விட ஆப்ஷன் செல்லிங்ல வந்து ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்கு அப்படிங்கிறதுனால அவங்க ஆப்ஷன் செல்லிங்கை வந்து அவங்க ஒரு இதை கற்றுக் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இவருடைய மைண்ட் செட்டுக்கும் இவருடைய கேரக்டருக்கும் அது அவருக்கு வந்து சூட் ஆகலை. கிட்டத்தட்ட ஒரு 4 மாசத்துக்குள்ளேயே உங்களுக்கு வந்து அவர் 15 லட்சமா வச்சிருந்த கேபிட்டல் வந்து 13 லட்சமா வந்து இறங்கிடுச்சு. இப்போ அவருக்கு என்னன்னா, அவருடைய மைண்ட் செட் என்னன்னா, இருக்கிற அந்த 1.5 லட்சத்தை வச்சு நான் விட்டதை நான் வந்து கண்டிப்பா எடுத்து ஆகணும். ஏன்னா என்னுடைய குடும்பத்துக்கு நான் வந்து பதில் சொல்றதுக்கு எனக்கு வேற எந்த ஒரு ஆப்ஷனும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. 2வது, அவரை நிதானமா உட்கார வச்சு அவர்கிட்ட பேசி
ஸோ இதுல நம்ம என்ன செய்யலாம், அதாவது இந்த அமௌண்ட்டை வச்சு நீங்க 6 மாசத்துல விட்டதை நீங்க 3 மாசத்துல எடுக்கணும் அப்படின்னா கம்பல்சரி அதை வந்து நடக்கிற விஷயம் கிடையாது. அது ஒரு சைக்காலஜிக்கலா வந்து ஃபெயிலியரா தான் வந்து போகும். முதல்ல உங்க ஃபேமிலி பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த ட்ரேடிங்ல நம்ம என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம்னு சொல்லி அவங்க ஃபேமிலிட்டையும் பேசி அதுக்கப்புறமா அவருக்கு வந்து ஒரு விஷயத்த நம்ம வந்து சொல்லி கொடுத்தோம். ஸோ இப்போ இந்த விஷயத்த நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த மாதிரி பல பேர் வந்து இருக்காங்க. ஃபேமிலிக்கு தெரியாம பல லட்சங்களை இழந்தவங்களும் இருக்காங்க. ஸோ இது எதனால நடக்குது, இதுல இருந்து நம்ம எப்படி விடுபடலாம் அப்படிங்கிறத தான் நம்ம வந்து விலாவரியா இதில் பார்க்க போறோம். முதல் விஷயம், நம்ம டைரக்டா சப்ஜெக்டுக்குள்ள போயிடலாம். முதல்ல ட்ரேடிங் ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு 2 விஷயம் வந்து நம்ம கம்பல்சரி நோட் பண்ணி ஆகணும். இது வந்து இந்த லிஸ்ட்ல நீங்க இருந்தீங்கன்னா கம்பல்சரி இதை நோட் பண்ணுங்க. முதல் விஷயம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ட்ரேடிங் ரியாலிட்டியில ப்ராக்டிக்கல்னா என்னன்னு தெரியணும், தியோரிட்டிக்கல்னா என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ ப்ராக்டிக்கல் அப்படிங்கிறது, இப்போ வந்து நம்ம ரிஸ்க் எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு ஏஜ் வாய்ஸ்ல வந்து நம்ம கம்பேர் பண்ணி தான் ரிஸ்க் ஃபேக்டரை வந்து நம்ம செட் பண்ண முடியும். அதாவது நான் ரிஸ்க் அப்படின்னு சொல்றது ட்ரேட்ல எடுக்கிற ரிஸ்க் இல்லை. நான் இந்த ட்ரேடுக்கு வந்து 2000 ரூபாய் ரிஸ்க் எடுக்க போறேன் அப்படிங்கிறது இல்லை. இப்போ நம்ம வந்து ஒரு கேபிட்டலோட ஒரு பிஸ்னஸ் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய ஏஜ் என்ன அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ 20 வயசுல இருந்து ஒரு 30 வயசுக்குள்ள நீங்க இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு கமிட்மெண்ட்ஸும் இருக்காது. ரெண்டாவது, நீங்க அந்த இடத்துல உங்க ஃபேமிலியில இருந்து நீங்க ஒரு ஃபண்டு வாங்கி நீங்க ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்றதா இருந்தாலும் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கும் உங்க ஃபேமிலி வந்து ஃபண்டிங் பண்றதும் ஒரு மிடிலான அமௌண்ட்டாக தான் இருக்கும். ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபாய்க்கெல்லாம் உங்களுக்கு ஒரு ஃபண்டிங் பண்றதுக்கு இது பண்ணுவாங்க. இப்போ நீங்க அப்போ அந்த ரிஸ்க் எடுக்கிற லெவல் வந்து அந்த பர்டிகுலரான அந்த அமௌண்ட்டுக்குள்ள உங்க ரிஸ்க் முடியுது. நீங்க அதை காலி பண்ணிட்டீங்கன்னா அந்த பிஸ்னஸே வந்து நீங்க விட்டுட்டு வெளியில தான் போயாகும். வா அடுத்த ஸ்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது 30ல இருந்து 40 வயசுக்குள்ள உங்களுக்கு வந்து ஒரு ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு மேரேஜ் ஆகி ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ள நீங்க இருப்பீங்க. உங்களுக்கு வந்து ஒரு சைல்டோ இல்லை 2 குழந்தைகளோ இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுடைய எஜுகேஷனல் கமிட்மெண்ட் இருக்கும், உங்களுடைய ஃபேமிலி கமிட்மெண்ட் இருக்கும். ஸோ உங்களை நம்பி உங்க ஒய்ஃபுக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கும். இப்படி ஒரு மீடியமான ஒரு கமிட்மெண்ட்ல இருக்கும்போது உங்களுடைய ரிஸ்க் அப்படிங்கிறது ஒரு 5 லேக்ல இருந்து 10 லேக்கு உள்ளதான் வந்து உங்களுடைய ரிஸ்க் இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய ஸ்டேஜ்ல வந்து நம்ம இந்த பணத்தை நம்ம இழந்துட்டோம் அப்படின்னா அதை நம்மளால சம்பாதிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டம் மனசுக்குள்ள வரும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ரிஸ்க் ஃபேக்டர் உங்களுக்கு ஒரு குறைவாக தான் வந்து உங்களுக்கு இருக்கும். இப்போ அதுக்கு அடுத்த ஸ்டேஜான 40 டு 50 வயசுல வந்து உங்களுக்கு பார்க்கும்போது ஒரு ஹெவி கமிட்மெண்ட் வந்து இருக்கக்கூடியது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அதே பசங்களுடைய ஹையர் எஜுகேஷனலுடைய கமிட்மெண்ட் இருக்கும், உங்களுடைய ஹெல்த் கமிட்மெண்ட் இருக்கும், உங்க ஒய்ஃபோடைய ஹெல்த் கமிட்மெண்ட் இருக்கும், உங்க பேரண்ட்ஸோடைய ஹெல்த் கமிட்மெண்ட் இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்க எடுக்கும்போது உங்களுடைய கேபிட்டலுடைய ரிஸ்க் வந்து இன்னும் குறையும். அப்போ அந்த லெவலுக்குள்ள தான் நம்ம ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டும் உங்களுக்கு வரும். இப்போ 50 டு 60 இந்த ஏஜ்ல போகும்போது உங்களுக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுடைய ஒரு பிள்ளைகளுடைய மேரேஜ் கமிட்மெண்ட்டாக இருக்கட்டும், அவங்களுடைய ஃபியூச்சர் கமிட்மெண்ட்டாக, அதாவது ரிட்டையர்மெண்ட் கமிட்மெண்ட்டாக இருக்கட்டும், ஸோ இதை நோக்கி அவங்க பயணப்படும் போது அவங்க ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு வரும்போது அவங்க அதில் வந்து என்ன ரிஸ்க் இருக்கு, இதில் நம்ம இவ்வளோதான் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ரிஸ்க் ஃபேக்டரோட தான் உள்ள வரும். ஸோ ட்ரேடிங்கும் அதே மாதிரி தான். ஸோ உங்களுடைய கமிட்மெண்ட்ஸ் என்ன இருக்கு, நீங்க எந்த ஏஜ்ல இருக்கீங்க, ஸோ அதுக்கு தகுந்த ஒரு கேபிட்டலை நீங்க ரிஸ்கா நீங்க கொண்டு வந்தீங்கன்னா, ஸோ நாளைக்கு இந்த பணத்தை நம்ம இழந்தாலும் நம்ம ஃபேமிலியோடைய கமிட்மெண்ட்ஸை வந்து நம்மளால ஃபுல்ஃபில் பண்ண முடியுமா அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு
எப்படி சொல்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நோட்லயே நம்ம வந்து எழுதி வச்சுட்டு இந்தந்த விஷயங்கள்லாம் வந்து நமக்கு இருக்கு, நம்ம இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண போறோம், ஸோ இதுல இருந்து எவ்வளவு நமக்கு வருமானம் தேவை அப்படிங்கிறத பொறுத்து நம்மளுடைய கேபிட்டல் ரிஸ்கை வந்து குறைச்சிக்கலாம். இப்போ டைரக்டா ஆப்ஷன்ல வந்து நம்ம என்ன பண்றாங்க, எது பண்ணணும், எது பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம பார்க்கணும். ஆப்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இது வந்து ஒரு பொன் முட்டையிடுற வாத்து. ஸோ இந்த கதை உங்களுக்கு வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒரு விவசாயி வந்து பொன் முட்டையிடுற வாத்தை வந்து வளர்த்தாரு. அவர் வந்து அது வந்து உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு 2 முட்டை போடுது அப்படின்னா, ஸோ எனக்கு வந்து அதிகமா தேவைப்படுதுன்னு சொல்லி அந்த வார்த்தையே வந்து அவர் வந்து அறுத்து வயிற்ற கிழிச்சு இது பண்ணும்போது அந்த வாத்தும் இறந்து போச்சு, முட்டையும் உங்களுக்கு இல்லாம போச்சு. ஸோ இந்த மாதிரி தான் ஆப்ஷனை எப்படி யூஸ் பண்ணணுமோ அப்படி யூஸ் பண்ணீங்கன்னா தான் அந்த லெவலில் நம்ம ஒரு ப்ராஃபிட்டை பார்க்க முடியுமே தாண்டி நீங்க ஒரு இப்போ வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய ஒரு மெயின் பிரச்சனையே வந்து அதுதான். அதாவது இன்ட்ராடே அப்படிங்கிற ஒரு போதையில மாட்டிக்கிறாங்க. இப்போ குடிப்பழக்கம் உள்ளவங்களை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, டானு அந்த 12 மணிக்கு கடை ஓப்பன் ஆச்சுன்னா அவங்க கையெல்லாம் வந்து நடுங்க ஆரம்பிச்சிடும், குடிக்கலாம். அதே மாதிரி இப்போ இந்த ட்ரேடிங் அப்படிங்கிற ஒரு போதை வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, காலைல 9:15க்கு மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா 9:45 10 மணிக்குள்ள ஒரு ட்ரேட் எடுத்துடணும். 10:30 மணிக்கு லாஸ் ஆயிடுச்சுன்னா வெளியில வந்துடணும். அதுக்கப்புறம் உட்காந்து ஏன்டா இதை எடுத்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீல் பண்ணும். ஸோ இதுதான் கண்டினியூஸாக இப்போ நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஒரு கேபிட்டலை எடுத்துட்டு வாரோம் அப்படின்னா அந்த கேபிட்டலுக்கு என்ன வருமானம் பண்ண போறோம், ரெண்டாவது நம்ம எதை சூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணணும். முதல்ல ஆப்ஷன்ஸ்னு நீங்க உள்ள வந்தீங்கன்னா ஒரு இண்டெக்ஸ் கையில் எடுங்க. அதே மாதிரி ஒரு 3 ஸ்டாக், அதாவது நிஃப்டி 50ல ட்ரேட் ஆகக்கூடிய 3 ஸ்டாக் எடுங்க. ஸோ இந்த 3 ஸ்டாக் ஒரு இண்டெக்ஸ், இதை வந்து அனலைஸ் பண்ணுங்க. அனலைஸ் பண்ணிட்டு ஸோ உங்களுடைய முக்கியமான ஒரு குறிக்கோள் என்ன அப்படின்னா, என்கிட்ட 1,00,000 ரூபாய் இருக்கு. இந்த 1,00,000 ரூபாய இந்த மாசம் முடியும் போது 1,10,000 இல்ல 1,20,000 தான் என்னால ஆக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டத்தோட நீங்க உள்ள வந்துட்டு கிட்டத்தட்ட நல்லா நீங்க வந்து யோசனை பண்ணி பாருங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து நிஃப்டியை கூட நீங்க எடுத்துக்கோங்க. ஒரு 1 மந்த் கேண்டில வந்து நீங்க எடுங்க. ஸோ இந்த 1 மந்த் கேண்டில எப்படி பார்த்தீங்கன்னாலும் கிட்டத்தட்ட ஒரு 3ல இருந்து 4% எந்த சைடுனாலும் சரி, டவுன் சைடா இருந்தாலும் சரி, அப் சைடா இருந்தாலும் சரி, மூவ்மெண்ட் வந்து இருக்கும். அப்போ இதுல எப்படி இருந்தாலும் ஒரு நமக்கான ஒரு வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு. அதை நம்ம எப்படி வந்து ப்ரெடிக்ட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வேலையே. அப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, 1ஆம் தேதியில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 15ஆம் தேதி வரைக்கும் நம்ம மார்க்கெட்டை வாட்ச் பண்ணணும். அதாவது ஜாப்பனீஸோடைய வந்து ஒரு ஃபார்முலா, ட்ரேடிங் ஃபார்முலாவே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 விஷயம். ஒன்று வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட்டை வாட்ச் பண்ணுறது, நம்மளுக்கான வாய்ப்பை கேட்ச் பண்ணுறது, 3ஆவதா ப்ராஃபிட்டை டேக் பண்ணிக்கிறது. ஸோ இந்த 3 ஃபார்முலா தான் முதல்ல நம்ம எதில் நம்ம ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அது என்ன, அந்த ஸ்கிரிப்ட்ல என்ன நடக்குதுங்கிறத ஒரு மினிமம் ஒரு 1 வீக், அது 1ஆம் தேதியில இருந்து ஒரு 7ஆம் தேதி வரைக்கும் நீங்க வாட்ச் பண்ணீங்கன்னா அதுல உங்களுக்கு ஒரு ஐடியாலஜி கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறமா நீங்க ஒரு வாய்ப்பை நம்ம எதிர்பார்த்துருக்கும் போது அப்படி ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் பட்சத்துல அதுல ஒரு ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு ரிஸ்க் எடுக்காம ட்ரேட் எடுக்க முடியாது. நம்மளுடைய ரிஸ்கை வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு லெவலுக்குள்ள வச்சுக்கிறது பெட்டர் சாய்ஸ். அதாவது இன்னைக்கு இருக்கிற கான்ட்ராக்ட் சைஸ் படி 7,500 ரூபாய் ரிஸ்க் எடுத்துனீங்கன்னா ஒரு 15,000 ரூபாய்க்கு ப்ராஃபிட்டை வந்து எதிர்பார்க்கலாம். அதுக்கான டைமை வந்து நீங்க ஒரு 1 வீக்காவது நீங்க கண்டிப்பா கொடுத்து தான் ஆகும். அப்படி கொடுத்தீங்கன்னா தான் நீங்க ஆப்ஷன்ல ப்ராஃபிட் பண்ண முடியுமே தாண்டி அதை விட்டுட்டு நம்ம இந்த டே ட்ரேடிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ள போனீங்க அப்படின்னா சிறுக 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 உங்களுக்கு போகலாம். லாட் சைஸ் நீங்க இன்க்ரீஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா ஒரே நாள்ல கூட உங்க கேபிட்டல் வாஷ் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. உங்களுடைய மனசு, உங்களுடைய மன அழுத்தத்தை நீங்க
கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா ஒரு வியாபாரமா இதை நம்ம பண்ணணும் மட்டும்தான் அதில் வந்து ஒரு ப்ராஃபிட்டை நம்ம பார்க்க முடியும். ஒரு கேம்லிங் பொசிஷனுக்கு போனால் கேபிட்டலையும் நம்ம இழக்க வேண்டியிருக்கும். ஸோ நம்மளுடைய நிம்மதியும் இழக்க வேண்டியிருக்கும். இந்த மெத்தடை நீங்கள் ஒரு 1 month நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதில் வந்து ரிசல்ட் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அது உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டை கொடுக்கும். அதே மாதிரி ஒரு டென்ஷன் இல்லாமல் ஒரு ட்ரேட் எடுத்து ஈஸியாக நம்ம ஒரு ப்ராஃபிட்டை பார்க்குறது தான் உங்களுக்கு ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் த வாட்ச்.